எல்லாருக்கும் வணக்கம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நம்ம புதுசா தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. இல்ல புரியல. நம்ம அதோட ரியாக்ஷனை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ரியாக்ஷனை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு போலாம். செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். என்ன சொல்றாங்கன்னா, அது ரஜினி அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் தனுஷ்கிட்ட சொல்றாங்க, செந்தில உள்ள வச்சே போனோம்னா நம்மளால அவங்க பிளாக்ல இறங்கணும்னா. அந்த மாதிரி இது எல்லாருக்கும் எல்லா சீனுக்கும் சரி, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, இது எல்லாம் கனெக்ட் ஆகுதுங்க. போட்ட டிவிக்கே வாஸ் தனுஷ் அப்படின்ட்டு போட்டாங்க. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகிறது. நம்ம அடுத்த ரியாக்ஷன் வீடியோவுக்கு போலாம். தனுஷ் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்களா? ஆடி நேரம் போது ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்தாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம டிவிக்கே தான். இது அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது பதிலாக இன்னும் அது முழுசா ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நல்லது பண்ணுங்க, நிறைய உதவி, அதான் நல்லது என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்யுங்க. அந்த ஒரு விஜய் சாயல்லே இவரும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருவாருன்னு நான் நினைக்கிறேன். எது நடக்கிறதோ அது நல்லபடியாக நடக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிவிகே வாஸ் தனுஷ் அப்படின்ட்டு பேசிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 2031 தனுஷா சிஎம்ன்றாங்க. நம்ம எல்லாம் பேசுறது பேசினா தரப்பாங்க. நம்ம அதை பத்தி பேசாம நம்ம அடுத்த ரியாக்ஷன் வீடியோக்கு போலாம். 2031 தனுஷா சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? முடிஞ்சா தான் தெரியும். அதான் உங்களுக்கே தெரியும், 2031 தனுஷா சிஎம் நிறைய பேர் அது அப்படி இப்படி வருது. நம்ம அந்த வதையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டணும். அது ஃபுல்லாக ஒரு வதந்தி தானே. நம்ம அது முழுசா சொல்ல முடியல. ஆனா முடிஞ்சா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சூனாஃபானா ஆயிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு எடிட் ஒன்று. என்ன சொல்றது தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா என்னோட அண்ணன், என்னோட தளபதி. எனக்கு தனுஷை பிடிக்குங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் விஜய் அண்ணா ரசிகன், என் ஃப்ரெண்ட் தனுஷ் ரசிகன். எங்க ரெண்டு பேருக்குள்ள வார் வரும், சண்டை போட்டுப்போம். ஆனா இப்போ அவர் அரசியல் வரத என் ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசும்போது அவனே சொல்றான் எதுக்கு அப்படின்றது, அவனே சொல்றான். அப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும்ல. திடீர்னு இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்னடா இது இப்படி இப்படின்னு அப்படின்னு யோசிக்க முடியல. நம்ம அடுத்த ரியாக்ஷன் வீடியோவுக்கு போகலாம். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்றது உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் என்ன வருதுன்ட்டு நான் சொல்கிறேன். பொலிட்டிக்கல் என்ட்ரி பி லைக் தனுஷுக்கு மேக்கப் போடுறாங்க. அதான் எல்லா கட்சியுமா சேர்ந்து மேக்கப் போடுறாங்க. ரஜினி அவர்கள் சிரிக்கிறாரு.
எனக்கு என்ன சொல்றதுக்கே தெரியலங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இந்த மாதிரி ஒருவேளை அங்க அந்த மாதிரி நடக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஆமா அப்படிதான் நடக்குதுன்னீங்கன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோவே பண்ண வரலடான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதையாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதாரு வேற. ரஜினி அவர்கள் வந்து சொல்றாரு விஜய் கிட்ட, நீ மட்டும் தான் இருக்காத, உன்னை இது பண்றதுக்கே ஒருத்த வருவா அப்படின்னு. உடனே தனுஷ் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. நான் வேற யாரோ வருவாங்க நினைச்சேன், ஆனா தனுஷ் வர நான் எதிர்பார்க்கல. நான் மட்டும் இல்லைங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களை யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து என்ன நடக்க போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியல. ஒரு சில பேர் வந்து இந்த பக்கம் ஒரு கருத்து ஒன்று வச்சாலும் இந்த பக்கம் வந்து இன்னொரு கருத்து வைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும் போது சென்டிமெண்ட்லாம் பார்க்காம இருக்கும். அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பையன். இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. மிரட்டுறாரு. நான் சொல்ல நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார் நம்ம பையன்ல. எப்படி வா நம்ம பொதுவாக தாத்தா பத்திலாம் சொன்னியாப்பா. இது என்ன சொல்றாங்கன்னா தனுஷின் பொலிட்டிக்கல் போட்டு என்ன சொல்றாங்கன்னா, கமல் வந்து சொல்றாரு கையெழுத்து போடாதீங்க போடாதீங்க. உடனே அந்த ஒரு ஃபன்னுன்ட்டு ஒண்ணு இருக்குதுல்ல. இதுல என்னன்னா உதயநிதி சிரிச்சாரு பாருங்க. அது யார் ஹெல்ப் பண்ணுதுன்னா ரஜினி அவர்கள் வந்து ஹெல்ப் பண்றாரு. நீ போடு மச்சான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது வந்து உண்மையா போயன்றது தெரியலங்க. இது வந்து ரீல்ஸ் தான். இது வந்து ஒரு மீம்ஸா நம்ம வந்து எடுத்து பண்றோம். நிஜத்திலயும் அப்படி இருக்கலாம். நம்ம வந்து சொல்றதுக்கு எந்த வார்த்தையுமே இல்லை. நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு போகலாம். எவ்ரி ஒன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சிஎம்ஏ தனுஷ் தான் அப்படின்றாங்க. ஆனால் நான் சொல்றேன் த நெக்ஸ்ட் பிஎம்ஏ நம்ம விஜய் அண்ணா அவர்கள் தான் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸில் வருது. நான் சொல்லலை. அப்படி நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னவோங்க என்ன நடக்குதோ அது நல்லதாக நடந்தாலும் சரி, அதுவும் மக்களுக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சரி, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே. நம்ம கடைசியா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துடலாம். எதிர்காலத்தில் மக்கள் அதிகம் ஆதரிக்கும் போது கொடி எது? தேர்வு மக்கள் கையில். தனுஷ் கொடி, விஜய் கொடி. தனுஷ் வாக்களிங்கள், லைக் பண்ணுங்க. ஆட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. விஜய் வாக்களிக்கும், லைக் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒன்று போட்டுக்கிறாங்க. இது வந்து 2031 தான் தெரியும் யாரு என்ன நடக்கும் என்றது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கொடி 2031 மக்கள் வந்து ஆதரிப்பாங்கன்ட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. முடிவு பண்ணிட்டாங்க தனுஷ் வாஸ் விஜய் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம விஜய் என்ன எல்லாரும் கூட இருந்தா வரவங்க கூடலாம் சண்டை போடுற மாதிரி எல்லாரும் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம சைலண்டா இருந்து சம்பவம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுவாரு. எனக்கு தனுஷும் பிடிக்குங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றும் கருத்துமே கிடையாது. என்னதான் நான் விஜய் ரசிகராக இருந்தாலும் நான் வந்து தனுஷு பிடிக்க எந்த அளவுக்கு விஜய் அண்ணன் பிடிக்குமோ அந்த அளவுக்கும் தனுஷு பிடிக்கும். அவர் படங்களும் சரி, அவர் நடிப்பும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து அவர் வந்து பிடிக்கும். யாருக்கான என் ஃப்ரெண்டுக்காகவே எனக்கு வந்து தனுஷை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அரசியல்ன்றது யார் வேணா வரலான்னு தானே அப்படின்ட்டு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் வரதுலையும் எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்ல போகிறாரு, என்ன பண்ண போகிறான்ட்டு தான் அதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால நம்ம
இந்த ரியாக்ஷன்ல தனுஷ் வாஸ் விஜய் அப்படின்னு தான் நம்ம வந்து தமிழைனே வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தாராளமா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை சொல்லிக்கொண்டு நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதற்கு முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். விஜய் நான் சொல்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த ரியாக்ஷன் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.